ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2026 ஆண்டிலேயும் 2வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த ஓய்வு நாள் ஆராதனையை எங்களுக்கு பண்டிகையின் ஆயத்த ஞாயிறாய் தந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் பாராட்டுகிற அனைத்து கிருபைகளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், துதியின் வேலையிலே தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியிலே அழைத்து வாங்கப்பா. இந்த ஆராதனை முற்றிலும் தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 14வது பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமாமே என் முழு உளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 14வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தாயை செய்துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தாயை செய்துயிர் தந்த.
ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
கடந்து போன நாட்கள் முழுவதும், மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி, உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள், பகைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கையை தேவன் நீர் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற காட்சி தரிசனங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, விட்டு சென்ற ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் ஆண்டவரே குறிப்பாக கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து ஊழியத்திலே தேவன் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா ஆண்டவரே, இப்போதும் அப்பா எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அண்டை கிட்டி சேர தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்திலே பெருக்கத்தின் நன்மைகளை, ஆத்துமாக்களை தேவன் நீர் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும். ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் ஊழியர்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, இப்போதும் அப்பா குறிப்பாக கடந்த மாதத்திலேயும் ஆண்டவரே ஐயமும் ஆண்டவரே விற்பனை விழாவை தேவன் நீர் ஆண்டவரே சிறப்பாய் நடத்தி தந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக வட மாநிலங்களில் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே ஆண்டவரே ஈடுபட்டிருக்கிற அனைத்து மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் துணை நின்று ஆண்டவரே ஊழியத்தை தேவன் நீர் வர்த்திக்க செய்து பிள்ளைடைய வாழ்வை ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கடினத்தோடு, போராட்டத்தோடு ஆண்டவரே அநேக ஆண்டவரே இடரல்களோடு பிள்ளைடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கிறதை தேவன் நீர் அறிந்திருக்கிற தேவன் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, குறிப்பாக பீகார் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த பகுதியிலே ஆண்டவரே எங்களுக்கு துரிதமாய் ஆண்டவரே ஒரு 100 தேவாலயங்களை தந்து ஆண்டவரே உம்மண்டை ஆண்டவரே ஜனங்களை கிட்டி சேரக்கவும் தேவநீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் அப்பா எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகள் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருங்க சுவாமி. பிள்ளைய குடும்பத்தின் தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவன் நீர் சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்யுங்க. பணி செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மேன்மைகளை தந்து வழி நடத்துங்க. பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் துரிதமாய் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, குறிப்பாக ஆண்டவரே இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு இடம் மாறுதலை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருங்க. பிள்ளைடைய குடும்பங்களிலே கூட இருங்க சுவாமி. படிக்கிற மகளுடைய வாழ்க்கையிலே கூட இருங்க. ஆண்டவரே, மகளுக்கு தேவநீர் நல்ல ஞானத்தை தந்து தேவன் நீர் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, திருச்சபையிலே சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைடைய வாழ்வை, நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை
குடும்பத்தில் தேவன் நீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மண்டை கிட்டி சேர்வதற்கு தேவன் நீர் ஆண்டவரே சகையுவுக்கு அழைத்து ஆண்டவரே இல்லத்திற்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ரட்சிப்பை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குறித்த நாளிலே தேவன் நீர் சுக பிரசவத்தை தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்கப்பா. படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோக ஞான வரங்களை தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆண்டிலேயும் அரசாங்க தேர்வை சந்திக்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே நல்ல முறையிலே பிள்ளைகள் தேர்வுகளை எழுதவும் முதன்மையான மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து ஞானத்தை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மற்றும் படிக்கிற அனைத்து மேற்படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளை வாழ்க்கையில கூட இருங்க. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும். திருச்சபையிலே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நிறைவேது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையில தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக பற்பல பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் இந்த ஆராதனைக்கு அழைத்து வாங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும்.
எழும்பு எழும்பு பெலன் கொள். கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதானம் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிப்போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறி பண்ணி என் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நெருக்கப்படுத்தினீர். உமது முகத்தை நீர் மேற்கொண்ட போதோ நான் கலங்கி போனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாகுவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். நாம் நின்றடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிபியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும்
கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் நாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 9ஆம் தேதி திரு சேகர், திருமதி அன்னபுஷ்பம் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதி கசன்ட்ரா மெட்டில்டா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 13ஆம் தேதி திருமதி ஸ்டெல்லா சுகிர்தமேரி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 14ஆம் தேதி திரு தனம் கோயில்ராஜ், திருமதி மாஷா அருள் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்காக தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரத்திலும் வருகிற வாரத்திலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்வை தேவன் நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நிறைவாய் பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன், இம்மானுவேலராகிய கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆண்டிலே பிள்ளைகள் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா, திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டில் பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர்,
புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை, சீயோனின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறீர். தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் முன்குறித்த தேவன். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆண்டவர் போதுமானவராயிருந்து ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தராய் ஆண்டவர் எப்போதும் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒருமுகப்படுத்தி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறவனமாய் நம்முடைய வாழ்வை வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்தின தேவன் இம்மட்டும் நமக்கு உதவிகளை செய்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தின தேவன். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நம் பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அந்த வாரும் தூய் ஆவியை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையாப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற எங்களுடைய வாழ்வை நிறைவாய் எங்களை நடத்துவீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து ஆசீர்வாதங்களை தந்து எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவீர். அதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்போதும் நமக்கு நல்லவராய், நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை அதிசயமாய் நடத்துகிறார், நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அந்த தேவனை நோக்கி நாம் கேட்போமா? அந்த தேவனை நோக்கி துதிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையினால் நம்மை நிறைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, என் கண்மலையாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் என்னை நடத்துகிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறீர். என்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறீர். நீர் ஒருவரே துணையாளராயிருந்து என்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களிலே ஆண்டவருடைய கிருபையை தந்து
நமக்கு பலத்தை தந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடி, கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை தொடர்ந்து நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் சுவாமி, எல்லாமே நீர் நடத்துகிற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து எங்களை நடத்துகிற கர்த்தர்.
தொடர்ந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கேட்போமா? ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும். ஆண்டவரே, ஒருவேளை எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பை சந்திக்கிற கர்த்தர், நம்முடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்மை நடத்துகிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவனமாய் சத்தியத்தை நாங்கள் அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடப்பிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையில் கர்த்தாவே பேராய ஜெபத்துக்காக வருகிறோம். எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம் சென்னை பேராயர் ரவி கதிரொளி மாணிக்கம் அவர்களுக்காக, அவரது பிள்ளைகள் குடும்பத்திற்காக இந்த மாதம் முழுவதும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களுக்காக, பயண கிருபைக்காக சென்னை பேராயத்தின் தரிசனம் 2030 பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீர் திடன் கொண்டு அதை நடப்பி 1 நாளாகம 28:10 என்ற வசனத்தின்படி போதகர் ஆலயத்தை கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு சபையும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற இந்த தரிசனம் நிறைவேற ஜெபிப்போம். இம்மாத பேராயத்துறை மீடியா மினிஸ்டரி துறைக்காக தலைமை பொறுப்பேற்று புதிய விதத்தில் நடத்தும் நம் சென்னை பேராயருக்காக, 5 அங்கத்தினருக்காக, இவர்களது முயற்சிகளுக்காக ஜெபிப்போம். இம்மாத ஏரியா 9 திருச்சபைகளும் 35 இல்ல திருச்சபைகளும் 11 வெளி ஊழிய இடங்களும் உள்ள வாலாஜாபாத் ஏரியாவிற்காக ஏரியா சேர்மன் ரவி கிறிஸ்டோபர் மற்றும் போதகர்கள் சபை மக்களுக்காக தன்னிறைவு அடைந்த ஏரியாவாக மாற வேண்டும் என்கிற இவர்களது இலக்கு நிறைவேற ஜெபிப்போம். இம்மாத இசிஐ தொடர்பான ஊழியம், இசிஐ விஷன் ட்ரஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஊழியருக்காக தேசிய இயக்குனர் சகோதரர் மெர்வின் ஜோஸ்வாவிற்காக 9 உடன் ஊழியருக்காக இவர்களது முயற்சியின் மூலம் சந்திக்கப்பட்டு வரும் 1000 பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம் முந்தைய பிரதமர் பேராயர் தி மெஸ்ட் ரவி, டாக்டர் சுந்தர் சிங், தி நெஸ்ட் ரவி, டாக்டர் ஜே.ஏ. டேவிட் உனேஷு மற்றும் முந்தைய பேராயர்களுக்காக, ஏரியா சேமன்களுக்காக, ஓய்வு பெற்ற போதகர்கள் மற்றும் இவர்களது குடும்பத்துக்காக ஜெபிப்போம் என்பதே. ஆமேன். 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 கர்த்தர் நம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 304வது பாடலை நாம் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை நாம் இருந்தவனமாக நாம் பாடுவோம். பாடல் எண் 304வது பாடல். அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம்
ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே, உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களையும் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையானது நமக்கு ஒரு பண்டிகையின் ஆயத்த நாளாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச இருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது,
ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அளிப்பவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு புதிய ஆண்டுக்குள் அல்லது ஒரு புதிய ஆண்டு விழாவை அனுசரிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பரிபூரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிறைவு, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துவதில் ஆண்டவர் முக்கியத்துவம் வைக்கிறவராய் காணப்படுகிறார். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். ஆண்டவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசி சொல்லும் போது எவனமாய் அதை உரைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆண்டவர் சொல்லும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தை தவிப்பை ஆண்டவர் நீக்கி போட்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். 5 நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிபூர்ணத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 5 நிலைகள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு பிதாய்க்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். முதலாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் முதலாவது சொல்லும் போது சொல்லுகிறார், பரிபூர்ண நன்மையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆசீர்வாதத்திலே நன்மை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுற்றி திரிந்தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தார், பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பிள்ளைடைய வாழ்விலே நிறைவை தந்தார், பிள்ளைகளுடைய வாழ்வை வழி நடத்தினவராய் பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது கொடுக்கும் பொழுது அந்த பரிபூர்ண நன்மையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமம் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ செய்யும் பொழுது, ரொம்ப முக்கியம், கற்பனைகளின்படி நடந்து அதை நீ செய்யும் பொழுது உனக்கு என்ன சொல்கிறார், நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும்
உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பரிபூர்ணம் உண்டாகும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்யும் பொழுது முதலாவது பரிபூர்ண நன்மையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறவராய் காணப்படுகிறார். 2 நாளாகமும் 31:5 நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லா வரத்திலும் முதற் பலனிலும் என்ன பண்ணுகிறார்கள்? திரளாய் கொண்டு வந்து சகலத்தையும் என்ன பண்ணினார்களாம்? தசம பாகத்தை என்ன பண்ணினார்கள்? பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். எல்லா காரியங்களிலும் நிறைவாய் ஆண்டவருக்கென்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் முதலாவது சொல்லுகிறார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எவனமாய் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பரிபூர்ண நன்மையின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2வது நாம் பார்க்கும் பொழுது, எவைகளிலே ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 33:6. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 2வது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறவராய் இருக்கிறார். முதலாவது நன்மையை அளிப்பவர், 2வது பரிபூர்ண சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உலக பிரகாரமாய் ஊழியம் செய்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, உயிர் தெழுந்த தேவன் எப்படி கொடுத்தார்? பூட்டப்பட்ட அறையிலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன சொன்னார்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார்? உலகத்திற்கு சமாதானத்தை அனுபவிக்கும்படியாய் உலகத்தின் பிள்ளைகள் அனைவரையும் அந்த சமாதானத்தின் நிறைவிலே நடத்தப்படும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே நாம் தெரிந்த வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த கர்த்தர். ஆகவேதான் சீஷர்களை ஆண்டவர் சற்று அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்து அவர்களோடு போகிறார். சம்பாஷணை செய்கிறதை ஆண்டவர் கேட்கிறார். கேட்ட பிறகுதான் ஆண்டவர் யோசித்தார், புரிந்தார், ஜனங்களின் மனதை அறிந்தார். அறிந்த பின்புதான் தம்முடைய கரங்களை உயர்த்தி என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பவராய் காணப்படுகிறார். முதலாவது நன்மையின் மூலமாய் ஆண்டவர் பரிபூர்ண நன்மையின் மூலமாய் கொடுப்பவர். 2வது பரிபூர்ண சமாதானத்தின் மூலமாய் கொடுப்பவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர்
அளிப்பவர். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நாம் வாசித்த வேத வசனம்தான் 18, 11. சங்கீதம் 18, 11. ஆமாம், அதேதான், மன்னிக்கவும், 16, 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரிபூர்ண ஆனந்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறீர், உமது சமூகத்தில் ஆனந்தம். ஆண்டருடைய ஆலயத்தில் எதை கொடுக்கிறார் தெரியுங்களா? ஆனந்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். யோசிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவருடைய ஆலயத்தில் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே தான் அதே நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிய வேண்டிய கடமை. எப்படி என்றால், ஆலயத்திற்கு வரணும் என்று தன்னுடைய வாழ்க்கை கூட என்ன இல்லை, இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த ஆலயத்தை பார்த்து என்ன பண்ணினான்? வேண்டுதல் செய்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எப்படி என்றால், ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்தான். மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேல் எப்படி இருங்க? கிருபையாயிருங்கள். ஆண்டவர் நிறைவான ஆனந்தத்தை அவனுக்கு தந்தார். இருவரும் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து ஜெபித்தவர்கள் தான், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்துல என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. எப்போதும் பிள்ளையுடைய வாழ்க்கை பிரகாசத்திற்குள்ளாய் நடத்துகிற கர்த்தர். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷம் என்பது ஆனந்தத்தை குறிக்கிறது. ஏனென்றால் இங்கு இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, கொரிந்தியருடைய மனம் திரும்புதலின் மூலமாய் அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? ஆனந்தம் என்கிற சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறனா, ஆண்டவர் பரிபூர்ண நன்மையை கொடுப்பவர் மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாக. 2வது, பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பவர் மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாக. 3வது சொன்னார், பரிபூர்ண ஆனந்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதே ஏசாயா சொல்லும்போது சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், 51:11 நாம் வாசிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சியை தருகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழிந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கு சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டவுடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பத்தை பெற்றுக்கொள்கிறான். இதை தான் நாம் மாறி மாறி வாசித்தோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் புலம்பலை எப்படி மாற்றுகிறீர்? ஆனந்த களிப்பாக மாற்றுகிறீர். ஆண்டவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போதும் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறதாய் காணப்படும். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? நன்மையின் மூலமாய், சமாதானத்தின் மூலமாய், ஆனந்தத்தின் மூலமாய். 4வது பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசியுங்கள். சாலமோன் ஞானி சொல்லும் போது 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீதிமொழிகள் 28:20.
நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு அநேக நேரங்களில இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நம்முடைய கிரியைகள், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய நம்பிக்கையான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்துல உறுதியா இருக்கணும். இன்னைக்கு பக்தன் சொன்னான்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற கர்த்தர். ஆண்டவர் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உண்மையுள்ள மனுஷனாய் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். கொஞ்சத்துல உண்மை இருந்தால் உன்னை அதிகத்துல உன்னை எப்படி வைப்பார்? அதிகாரியாக வைப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பணிகளா இருக்கட்டும், நாம் செய்கிற அனைத்து காரியங்களா இருக்கட்டும், சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மை. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஊழியத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறார்? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய திருச்சபையில ஆண்டவர் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஊழியருடைய வாழ்க்கையிலையும் சொல்லும் பொழுது, ஆண்டவர் உண்மையுள்ள வாழ்க்கை என்ன சொல்கிறார்? எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் என்ன பண்ணப்படும்? எடுத்துக் கொள்ளப்படும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் என்ன பண்ணுவான்? அடைவான். ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவர். அதை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எனப்படும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவேதான் தாளந்தை குறித்து ஆண்டவர் சொன்னார்ல, தாளந்தை எப்படி வைக்கணும்? பயன்பாட்டில் வைக்கணும். யோசிக்கிறோமா? அதற்கு கொஞ்சம் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து எப்படியோ அந்த தகுந்தப்புல என்ன பண்ணணும்? அதற்கான முயற்சி. ஆனா ஒரு மனிதன் என்ன பண்ண, அந்த தாளந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே என்ன பண்ணினான்? புதைத்து வைத்தான். அதான் ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் நிறைவின் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவின் நன்மைகளை நாம் பெறும்படியாய் காத்திருக்கிற நாம், இன்னொரு ஆண்டு விழாவை அனுசரிக்கும்படியாய் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, ஆண்டவர் நன்மையை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனந்தத்தை தர கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ரொம்ப கடைசியான முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? பரிபூர்ண கிருபையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவர். கிருபையை கொடுக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சவுலாய் இருக்கும் பொழுது பவுலாய் மாறின பின்பு பவுலடியாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சோர்வுகள் எல்லாவற்றிலும் ஊழிய காரியங்களுக்கு தடையாய் காணப்படுகிற அனைத்து நிலைகளையும் பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவர் கொடுத்தது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? பரிபூர்ணமாய் இருக்கும். என் கிருபை உனக்கு போதும்.
ஆண்டவர் பரிபூர்ண கிருபையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 1 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி பவுலடியாருடைய வாழ்க்கையிலே கிருபையை கொடுத்து ஊழியத்தை வைராக்கியப்படுத்தினாரோ, ஊழியத்திலே பவுலடியாருடைய வாழ்வை மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களிலும் ஆண்டவர் கிருபைகளை தந்து, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தந்து, நம்முடைய ஊழியங்களிலே ஆனந்தத்தை தந்து, நம்முடைய ஊழியங்களிலே சமாதானத்தை தந்து, நம்முடைய ஊழியங்களிலே நன்மைகளை தந்து, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் ஊழியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? சங்கீதக்காரன் கொடுத்த வார்த்தை 16 சங்கீதம் 11 வசனம். 16 சங்கீதம் 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உமது சமூகத்தில் ஆனந்தமும். ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன இருக்குங்க? ஆனந்தம். யோசிக்கிறோமா? அந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு நாள் விட்டுடக்கூடாது. அதை வைராக்கியமா என்ன பண்ணணும்? தேடி நாடுகிற யாக்கோபு சந்ததியை போல காணப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடைகிறது. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவருடைய சமூகம் என்கிற ஆலயத்தில பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் ஊழியத்திலேயும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். நன்மையின் மூலமாய், சமாதானத்தின் மூலமாய், ஆனந்தத்தின் மூலமாய், ஆசீர்வாதத்தின் மூலமாய், கிருபையின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக ஐக்கியங்கள், சண்டே கிளாஸ்கள் இன்றைக்கு நடைபெறும். சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் இன்றைக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பாடகர் குழு வழக்கமான நேரத்திலே சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற சனிக்கிழமை நம்முடைய திருச்சபையில் 2வது சனிக்கிழமையாக இருக்கிற அப்படின்னால உபவாச கூட்டம் நடைபெறாது. ஏனென்றால் அடுத்த நாள் நம்முடைய திருச்சபையில் ஆனிவர்சரியாக இருக்கிற அப்படின்னால இந்த மாதம் உபவாச கூடுகை நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் வழக்கம் போல் அதை நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில் குறிப்பாக ஓய்வு நாள் ஆராதனை சரியாக காலை 10 மணிக்கு நடைபெறும். அந்த நாளில் ஈசியை பெருநாளாக நாம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த நாளிலே நம்முடைய பேராயத்திலிருந்து லித்தானியா ஜெபம் மற்ற காரியங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே சரியாக பிள்ளைகள் 10 மணிக்கு வரும் பொழுது அநேக ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு ஏற்றவண்ணமாய் காணப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அந்த நாளிலே சரியான நேரத்தை நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆராதனை முடிந்த பின்பு போதகர் அம்மா அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நன்கொடை காணிக்கை கவர்கள் கொடுப்பார்கள். அது எதற்கென்று சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறிப்பாக அவருடைய ஊதியம் கொடுப்பதற்கான நன்கொடை காணிக்கை கவர் ஒன்று. ஒன்று குறிப்பாக நம்முடைய பண்டிகை ஆராதனைக்காக குறிப்பாக உங்களுடைய டொனேஷன்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த காணிக்கை கவர்களை நீங்கள் படையுங்கள்.
குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அநேக தேவைகள் உள்ளன. அன்பின் விருந்து மற்ற காரியங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலே நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் சரியாக காலை 10 மணிக்கு நம்மிடத்திலே வருவார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் அந்த நாளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நோட்டீஸுகள் இன்னும் யாராவது பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இங்கே வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு 5 பிள்ளைகளுடைய இல்லங்களுக்கு நான் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 5, 6 இல்லங்களுக்கு. ஆகவே அவருடைய இல்லங்களுக்கு நான் வரும் நாட்களிலே வருவேன். ஆகவே ஏனென்றால் அவர்களை சந்திப்பதற்கு கடந்த வாரம் முழுவதும் சற்று நிகழ்ச்சிகளாக இருந்தபடினால இந்த வாரத்தில் உங்களுடைய இல்லங்களை நான் சந்திக்க வருவேன். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் ஆலயத்திலே நோட்டீஸுகள் பெற்ற அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். இது ஐயா எனக்கு ஆலயத்தில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இது நம்முடைய திருச்சபையின் ஒரு மனதின் பண்டிகை ஆராதனை. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தவறாமல் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். ஆகவே வராத பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், தூரமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய இல்லங்களுக்கு சென்று கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈசிஐ பெருநாள் குரு அபிஷேக ஆராதனை குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 15 மணிக்கு நடைபெறும். எங்கு நடைபெறும் என்றால் நம்முடைய சென்னை இறையியல் கல்லூரியிலே வைத்து நடைபெறும். சாயங்காலம் மாலையில் 5 மணிக்கு நடைபெறும். ஆகவே கீழ்ப்பாக்கம் பகுதியிலே வைத்து நடைபெற இருக்கிறது, நம்முடைய இறையியல் கல்லூரியில் வைத்து. இதில் நம்முடைய அனைத்து போதகர்கள், ஏரியா சேர்மன்கள், பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களுக்கான நோட்டீஸுகள் பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் அதை பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அந்த நாளிலே அநேக 29 போதகர்களுக்கு குரு பட்டமும், 33 போதகர்களுக்கு போதகர் உரிமமும், 20 சுவிசேஷகர்களுக்கு சுவிசேஷகர் உரிமமும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே தவறாமல் நீங்கள் அந்த மாலை நீங்கள் இந்த குரு அபிஷேக ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி நம்முடைய பேராயத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள், தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற 18ஆம் தேதி, அதாவது மறந்து விடார்கள், லெந்து நாட்களை நாம் அனுசரிக்க என்ன பண்ண இருக்கிறோம், ஆயத்தப்பட இருக்கிறோம். ஆகவே 18ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமை ஆராதனை நடைபெறும். சரியாக ஆஸ் வெனஸ்டே 18ஆம் தேதி. ஆகவே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். கடந்த ஆண்டு குறிப்பாக ஒரு சில பிள்ளைகள் வந்திருந்தீர்கள். இந்த ஆண்டு உங்களுடைய வருகை மிக மிக அவசியம். சரிங்களா? ஏன்னா சில நேரம் வராமையே இருந்தீங்க. நம்முடைய திருச்சபையில் எல்லாருக்கும் பணியாக இருக்கிறனால சில நேரங்கள் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மாலையில் நம்ம 2 நாட்கள் மட்டும்தான் லெந்து நாட்களின் ஆராதனைகள் நடத்துகிறோம். அதாவது எப்படின்னா, வெறும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் மட்டுமே நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய திருச்சபையில் நடத்துகிறோம். இன்னும் சில திருச்சபைகள் எல்லாம் காலையிலும் நடத்துகிறாங்க, மாலையிலும் நடத்துகிறார்கள். சரிங்களா? ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு இணங்க அதை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சரிங்களா? காலையில் நடத்தணும்னா காலையில் நடத்தலாம், மாலையில் நடத்தணும்னா மாலையில் நடத்தலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய வருகை மிக மிக அவசியம். சரிங்களா? உண்மையாக சொல்லப்போனால் மாலை ஆராதனைக்கு யாருமே வரதில்லை. சரிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் உபவாச ஜெபம் அம்மா மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டேன்றாங்க, வேறு யாரும் இல்லை. சரிங்களா? ஆகவே சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில காரியங்களை, ஊழியங்களை நம்ம பார்ப்பதற்கு. ஆகவே தயவு செய்து உங்களுடைய வருகை, நீங்கள் உங்களுடைய நேரத்தை சொன்னீங்கன்னா அதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நான் இன்னும் நோட்டீஸ் மற்ற காரியங்களை கொடுத்துருக்குறேன். அதாவது இன்னும் நேரத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? காலையில் வைக்கலாமா, மாலையில் வைக்கலாம்? ஐயா மாலையில் 7 மணி முதல் 8 மணி வரை. சரியா 7 மணிலேருந்து 8 மணிக்கு முடிச்சிருவோம். அதில் எந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. சரிங்களா? ஐயா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி 2 நாள் கண்டிப்பாக. சரிங்களா? ஒத்துருக்கீங்களா? சரி. ஸோ அதனால் தயவு செய்து பிள்ளைங்க தவறாமல் என்ன பண்ணுங்கள், லெந்து நாட்கள் முடிவு வரைக்கும் அனைத்து புதன்கிழமைகளிலும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை
நம்முடைய கடந்த ஆண்டுகளில் நடைபெற்றது போல இந்த ஆண்டுகளிலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்கின் ஆண்டு விழா டொனேஷன் நான் சொன்னவனமாக தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். முதலாவது அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆகவே பிள்ளைகள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் அன்பின் விருந்து எப்போதும் போல நம்முடைய திருச்சபையில் என்ன அன்பின் விருந்து நம்ம செய்கிறோமோ அந்த அன்பின் விருந்து அந்த ஆண்டு விழா ஆராதனையில் என்ன உண்டு. சரிங்களா? அதில் எந்த குறையும் இல்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை பாடல் பாடும் பொழுது நீங்கள் அதற்கான காணிக்கை கவர்களையும் மற்றும் நோட்டீஸுகளையும் போதகர் அம்மா அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்தில் 335வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம்.
எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவநீர் பாராட்டின அனைத்து கிருபைகளையுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பண்டிகையின் ஆராதனையின் ஆயத்தங்களை ஆண்டவரே ஒரு ஞாயிறாய் எங்களுக்கு தந்து உம்மை துதிக்கும்படியாய் தேவநீர் பாராட்டின அனைத்து கிருபைகளையுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே பிள்ளைகளை அழைத்து வாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி நாங்கள் கேட்ட சத்தியத்தின் மூலமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஊழியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தருகிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் அப்பா, குறிப்பாக பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே தேவநீர் எங்களோடு இடைப்பட்ட கர்த்தர். ஆண்டவரே, வருகிற ஸ்தோத்திர ஆராதனையிலும் தேவநீர் எங்களோடு இடைப்படுங்க. ஏற்ற வேளையிலே எங்களுடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்களை அழைத்து வாங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஈசியை பெருநாள் குரு அபிஷேக ஆராதனையிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் வழிநடத்துதல் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற ஆயத்தங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே, குறிப்பாக குரு பட்டம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியத்திலே பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே வைராக்கியமாய் செயல்படவும் ஆண்டவரே தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழிநடத்துங்க சுவாமி. அநேக ஆத்துமாக்களை உமண்டை கிட்டி சேர்க்கிற ஊழியர்களாய் காணப்பட கிருபை தாங்க. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். 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 ஈசியை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரமா, 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 ஸ்தோத்திரமா.